இந்தியன் கிச்சனுக்கு டிஷ்வாஷர் வந்து செட் ஆகுமா ஆகாதா இந்த கேள்வி தான் இப்போ எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ டிஷ்வாஷரை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஷ்வாஷரில் இதுதான் வந்து சால்ட் கம்பார்ட்மெண்ட். இதில் வந்துட்டு டிஷ்வாஷருக்குனே தனியாக ஒரு சால்ட் இருக்குது, அதை வந்து நம்ம வாங்கி கொட்டணும். இது வந்து ஃபில்டர், இதை நம்ம தனியாக கழட்டி எடுத்துமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 ஆர்ம் ஸ்ப்ரே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நிறையா வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நமக்கு வந்து வாட்டர், நல்லா ப்ரெஷரைஸ்டு வாட்டர் வந்துட்டு வரும். அதிலேருந்து தான் நமக்கு அந்த ப்ரெஷரில் தான் வந்து நம்ம டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து க்ளீன் ஆகும். இந்த டிஷ்வாஷரில் வந்து 2 ஆர்ம் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. 2 ட்ரேக்கு கீழேயும் 2 ஆர்ம் ஸ்ப்ரே வந்து இருக்குது. ஸோ டிஷ்வாஷர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து வெசல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அடுக்க முடியும். அதுக்காக தான் சொன்னேன். டிஷ்வாஷரோட சைடில் 2 பக்கமும் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஸ்பூன்ஸு, ஃபோர்க்கு, இல்லை கரண்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே நீங்கள் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்டர் அதுலேயே ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது. இது வந்து அட்ஜஸ்டபிள் ட்ரே. நீங்கள் கீழே வந்துட்டு ஹைட்டான பாத்திரம் வைக்கிறீங்கன்னா இந்த ட்ரேவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. இல்லைனா உங்களுக்கு கீழே வேணும் அப்படின்னாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இறக்கிக்கலாம். இதில் வந்துட்டு இதுதான் ரின்சைட் கம்பார்ட்மெண்ட்டு. இதில் வந்துட்டு நம்ம ரின்சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு பாருங்கள் தெரியுது. கீழே அது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டிஷ்ஷஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற அளவு தான் எடுத்துக்கும். ஃபுல்லாத்தையும் ஒரே டைமில் வந்து எடுக்காது. இந்த பிளேஸில் வந்துட்டு நம்ம பவுடரோ இல்லை டிஷ்வாஷர் பார்ட்ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் போடுவோம். இந்த டிஷ்வாஷர் வந்து போஸ்ச்சில் சைலன்ஸ் ப்ளஸ் சீரீஸ் 4 மாடல். இதில் வந்து நிறைய மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம வந்துட்டு என்ன மோடு வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட்டோ மோட் இருக்குது, இன்டென்சிவ் மோடு இருக்குது, ஈகோ மோடு இருக்குது, அப்புறம் ஜஸ்ட் கிளாஸ் வாஷ் பண்ணுற மோடு, அப்புறம் ப்ரீ வாஷ் மோடு இருக்குது. இதில் வந்து நம்ம ஹவர் டிலேஸும் வச்சுக்கலாம். அதாவது மிஷின் எப்போ நம்ம ஆன் ஆகணும்னு சொல்லி டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி 3 இண்டிகேஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து வாட்டர் இல்லைனா வாட்டரில் லைட் எரியும், சால்ட் இல்லைனா சால்ட்டில் லைட் எரியும், இல்லை ரின்சைடு இல்லைனா ரின்சைடில் லைட் எரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன தேவையோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மோடை வந்துட்டு அது எல்லாமே ப்ரீசெட் பண்ணி வச்சுருப்பாங்க டைமு. அதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து இன்டென்சிவ் க்ளீன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இன்டென்சிவ் க்ளீன் வந்து எதுக்காகனா, நீங்கள் வந்து ரொம்ப பர்ன்ட் ஐட்டம் போடுறீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்க குக்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அடி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டிங்கன்னா இன்டென்சிவ் வாஷில் போடலாம். இல்லைனா ஈகோ மோடில் வந்து உங்களுக்கு வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் ஈகோ மோடில் போடலாம். நான் வந்து யூஸ்வலாக வந்து 45 டிகிரி அந்த டெம்பரேச்சர்லேயே வச்சு போட்டுருவேன். எனக்கு வந்து அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்டெயினான பாத்திரம்லாம் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை தான் போடுவேன். இந்த மாதிரி நீங்கள் அடுக்கும்போது வந்துட்டு கேப் இருக்கணும். ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் வந்து கேப் இருக்கணும். அப்போ தான் வாட்டர் வந்துட்டு அது ஃபுல்லாக நல்லா போய் க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தை வைக்கும்போது கமுத்து தான் வைக்கணும். அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம். உங்களுக்கு என்னென்னா கீழே இருக்க ஆர்ம் ஸ்ப்ரேலேருந்து வாட்டர் வந்து வரும்போது உங்களுக்கு அது ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் அந்த ப்ரெஷரைஸ்டு வாட்டர் வந்து அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கணும். அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் அடுக்குனீங்கன்னா ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யூட்டன்சில்ஸ், கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து கன்சியூம் பண்ணும். அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் இந்த மாதிரி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அடிக்கிடுவேன். ஆக்சுவலாக இந்த பால் பாத்திரம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 4 டைம்ஸ் நான் யூஸ் பண்ண பாத்திரம். அதாவது பாத்திரத்தோட சைடெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா காஞ்சு போயிருக்கு. அதை நான் ரொம்ப நேரம் நான் ஊறவும் வைக்கல, அது நல்லா காஞ்சு போயிருக்கு. இப்போ வந்து டிஷ்வாஷர் ஃபுல்லாக நான் லோட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது நார்மல் லோடை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோட் தான் போட்டிருக்கேன். அதாவது ஓவர் லோட் தான் பண்ணி போட்டிருக்கேன். நார்மலான லோட் போட்டிங்கன்னா இவ்வளோ பாத்திரம் வந்துட்டு போட மாட்டோம். உங்களுக்கு நான் காட்டணுங்கிறதுக்காக ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதுனால நான் ஓவர்லோட் பண்ணி தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஃபுல்லாக லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு தடவை கீழே இருக்க 2 ஆர்ம் ஸ்ப்ரேவும் வந்து சுற்றி விட்டு பாருங்கள். அது வந்து எதையும் தடுக்காமல் வந்து சுற்றணும். அப்போ தான் உங்களுக்கு பாத்திரம்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். ஸோ டிஷ்வாஷருக்குனே ஸ்பெஷலாக இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு டிஷ்வாஷர் பார்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து ரின்சைடு, நீங்கள் பவுடர் போட்டால் மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி பவுடர் மட்டும் அந்த மாதிரி போல் கூட கிடைக்கும். உங்களுக்கு பார்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றதுனால நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஓவர்லோட் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வந்து பாட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 3 in 1 இருக்கும். உங்களுக்கு பவுடரும் அதுலேயே இருக்கும், ரின்சைடும் உங்களுக்கு அதுவே இருக்கும். ரின்சைடு எதுக்காகனா பாத்திரம்லாம் வந்துட்டு நல்லா புது பாத்திரம் மாதிரி நல்லா பளபளன்னு உங்களுக்கு வரும். அந்த ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதுக்காக தான். நீங்கள் பாருங்கள், நான் வந்து 44 minutes தான் வந்து உங்களுக்கு டிஷ்வாஷர் வந்து நான் போடுறேன். அதுக்கு மேலே நான் வந்து போட மாட்டேன். இந்த 44 minutes சைக்கிளே எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நான் வந்து யூஸ்வலாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு தூங்கிடுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுனால ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பாத்திரம்லாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சு. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாத்திரம்லாம் வந்து எவ்வளோ கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே.
ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் ஆகிருக்க பாத்திரம்னா இன்டென்சிவ் மோடில் வச்சிங்கனாலுமே உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த பால் பாத்திரம் பாருங்கள், நான் ஹானஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 டேஸாக யூஸ் பண்ண பாத்திரம்னு சொன்னால் பார்த்தீங்களா, இது வந்து சைட்லலாம் நல்லா பிடிச்சிருந்தது. இதுவே இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு. நீங்கள் ஒன் டைம் தான் நீங்கள் போடுறீங்க, பால் காய்ச்சிறீங்க இல்லை டீ வைக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதுவுமே உங்களுக்கு போயிடும். ஸோ சில டிஷ்வாஷர் வந்து உங்களுக்கு 1.5 ஹவர்ஸ் கூட வாஷிங் டைம் இருக்கும். அந்த மாதிரிலாம் சில டிஷ்வாஷர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம், இவ்வளோ நேரம் ஓடுது, இதில் எவ்வளோ கரண்ட் நமக்கு கன்சியூம் ஆகும், எவ்வளோ வாட்டர் நமக்கு கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். நீங்கள் நார்மலான ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் வந்து இது கன்சியூம் பண்ணுமே தவிர உங்களுக்கு ரொம்ப இது போடுறதுனால ரொம்ப எனக்கு கரண்ட் பில் வந்துருச்சு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரிசல்ட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் கையால் விளக்குனா கூட இந்த அளவுக்கு பலபலன்னு இருக்காது பாத்திரம். ஸோ புது பாத்திரம் மாதிரி ஆகிடும். ஆயில் பாட்டில்ஸ், கீ பாட்டில்ஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கையால் விளக்குனா கூட போகாது. அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக அது வந்து வாஷ் பண்ணி கொடுத்துடும். சில பேத்துக்கு வந்து டவுட் வரலாம், மிஷினில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையால் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு போடணுமா, எப்படி போடணும்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் என்ன மோட் வந்து யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்துட்டு. இப்போ நான் வந்து 44 மினிட்ஸில் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் வந்து அதில் போடுறேன். எனக்கு ஒரு சில பாத்திரம் வந்து அடிப்பிடிச்சிருக்குன்னா நான் கையால் தேய்ச்சி போட்டுருவேன். ஒருவேளை எனக்கு கையால் தேய்க்க வேண்டாம், நான் டிஷ்வாஷரில் தான் போடணும் அப்படின்னா நான் இன்டென்சிவ் மோட் வச்சு போட்டேன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். மற்றபடி நம்ம எப்படி கையால் விளக்கும் போது சும்மா ஒரு தடவை தண்ணியில் ரின்ஸ் பண்ணிவிட்டு விளக்குவோமோ அதே போல் ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டுறணும். அவ்வளோதான். நீங்கள் கை வச்சு ரொம்பலாம் தேய்க்கணும்னு எந்த ஒரு நெசசிட்டியுமே கிடையாது. ஜஸ்ட் வாட்டர் டேப்பில் அப்படியே காட்டிட்டு அதில் இருக்க ஒரு ரைஸோ இல்லை கருவேப்பிலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு சிங்கில் போகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளீனாக போடணும். அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன்.